நிகழ்வோடு தொடர்புடைய பல கோவில்கள் பல இடங்கள்ல இருக்கதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு திருக்கடையூர்ல தான் சிவபெருமான் மார்க்கண்டேயனை யமன் கிட்ட இருந்து காப்பாற்றியதா அந்த கோவிலோட வரலாறு குறிப்பிடுது. கேரளால இருக்கும் திருக்கண்டியூர் கோவில் தல வரலாறும் இதே செய்தியைத்தான் சொல்லுது. வட இந்தியாவிலையும் இதே வரலாறு கொண்ட கோவில்கள் பல அமைந்திருக்கு. இப்படி ஒரே தல வரலாறு கொண்ட கோவில்கள் பல இருந்தாலும் இது அனைத்திற்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை என்னன்னா, இந்த கோவில் அனைத்திலும் உள்ள மூலவ மூர்த்திகள் ஒரே தன்மையால உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கும். மேல சொன்ன விஷயத்துக்கும் நாம பார்க்க போற கதிர்காம முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. திருத்தணிக்கு பக்கத்திலே இருக்கும் வள்ளிமலை தான் முருகன் வள்ளி நாச்சியாரை சந்தித்து திருமணம் செய்து கொண்டதா வள்ளிமலை கோவில் வரலாறு குறிப்பிடுது. இலங்கை கதிர்காம கோவிலும் இதே தல வரலாறுத்தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் இந்த பகுதியில வாழ்ந்த வேடவர் குலத்தில் பிறந்தவர் தான் வள்ளி தேவின்னும், சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக இலங்கை வந்த முருகப்பெருமான் இந்த கதிர்காம காட்டுல வசித்த வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்டதா ஈழ சமய வரலாறும் குறிப்பிடுது. இதற்கு சான்றா இதே பகுதியில சூரன்மலை, வள்ளிமலை, வள்ளிநாச்சியார் பிறந்த இடம், வளர்ந்த இடம், வள்ளி திணைப்புணம் காத்த இடம், வேலன் வேங்கை மரமாக நின்ற இடம், வள்ளி குகை என்று பல இடங்கள் சுட்டி காட்டப்படுது. வரலாற்று ஆய்வாளர்களும் கதிர்காமத்தின் மேற்கு பகுதியில வேடுவ மக்கள் நிறைய வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருப்பதை சொல்றாங்க. தற்போதைய கதிர்காம முருகனோட ஆதி கோவில் அந்த காலத்துல இந்த பகுதியில வாழ்ந்த வேடவர்களின் குலதெய்வ கோவிலா விளங்கி வந்திருக்கு. அதன் பின்னர் மன்னராட்சி காலத்திலேயே இந்த கோவில் மன்னர்களால வழிபடப்பட்டிருக்கு. தவிர கிமு 2ஆம் நூற்றாண்டு காலம் தொட்டே இந்த கோவில் பற்றிய தகவல்கள் யாழ்ப்பாண வைபவ மாலை, கந்த உபாத் போன்ற நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு பின் இலங்கையை ஆண்ட ராஜசிம்மன் மற்றும் 2ஆம் ராஜசிம்மன் ஆகிய மன்னர்கள் தான் இந்த கோவிலுக்கு மேலும் திருப்பணிகள் செஞ்சதா சொல்லப்படுது. இந்த கதிர்காம மலை அடிவாரத்துல ஓடும் மாணிக்க கங்கையாற்றின் கரையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆற்றை பத்தி அருணகிரிநாத தன்னோட திருப்புகள்ல மணித்தரளம் வீசி அணி அருவி சூழும் மருவு கதிர்காம பெருமாள்கான்னு குறிப்பிட்டிருக்கார். மேலும் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காம உடையோனே என்று இந்த தல மூலவருக்கு திருப்புகழ் பாடல்களும் பாடியிருக்கார். அருணகிரிநாதரால திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் என்ற ஒரு பெருமை போதும் இந்த கோவிலோட சிறப்பை நாம புரிந்து கொள்வதற்கு. கரையின் இக்கரையில ஒரு விநாயகர் கோவில். ஆத்துல நீராடி விநாயகரை வழிபட்ட மக்கள் ஆற்றின் மறுகரையில இருக்கும் கதிர்காம முருகன் கோவிலுக்கு போறாங்க. கோவில்னு சொன்னாலும் நம்ம ஊர் மாதிரி ராஜகோபுரமோ மகா மண்டபமோ கருங்கல் கருவறையோ எதுவுமே இல்லாம ஆலயத்தின் நுழைவாயில்ல ஒரு வளைவு. அதை தாண்டி உள்ளே சென்றா தெய்வங்கள் இருக்கும் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு. காலை 5 மணி, 10 மணி, மாலை 6 மணி இந்த 3 வேளை தான் முருகன் சந்நிதி திறக்கப்பட்டு வழிபாடும் நடைபெறுது. முருகன் சந்நிதி தெற்கு பார்த்து அமைக்கப்பட்டிருக்கு. கப்புராலைமார் என்ற குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இந்த கதிர்காம முருகனுக்கு பூஜைகள் செய்யறாங்க. இவங்க சிங்களர்கள். பூஜை சமயத்துல கண்கள் மட்டும் தெரியும்படி முகத்தை துணியால மூடி பக்தர்கள் அர்ப்பணித்த பிரசாதங்களோடு 7 திரைகளையும் தாண்டி கருவறைன்னு சொல்லப்படும் ஒரு அறைக்குள்ள போய் அங்கிருக்கும் அந்த பெட்டிக்கு வழிபாடுகள் செய்து வெளியில வந்து முதல் திரையில இருக்கும் முருகனுக்கு தீபாராதனை காட்டி கதிர்காம மலைக்கு மேலிருக்கும் வேலுக்கும் இங்கிருந்தே தீபாராதனை காட்டப்பட்டு பூஜைகள் நிறைவு பெறுது. வழிபாடு முடிந்த அரை மணி நேரத்துல கோயிலை மூடிடுறாங்க. மறுபடியும் கோவில் திறக்கும் வரை கோயில் பின்புறம் உள்ள மிகப்பெரிய அரச மரத்தடியில் மக்கள் வரிசையா காத்திருக்காங்க. இந்த அரசமரம் மாமன்னர் அசோகரின் மகள் இந்தியால இருந்து கொண்டு சென்று நட்ட அரசமர கிளையில் இருந்து முளைத்ததாக கூறப்படுது. ஒரு காலத்துல விக்கிரகங்கள் வைத்து வழிபடப்பட்ட திருத்தலமா தான் இது இருந்திருக்கு. அதுக்கு சான்றா கனகமாணிக்க வடிவேலனே என்று அருணகிரிநாதர் தன்னோட பாடல்ல கூறியிருக்கார். ஆனா தற்போது விக்கிரக வழிபாடு கிடையாது, ஓவியங்கள் தான் வழிபடப்படுது. இங்க வாழ்ந்த யோகி ஒருவர் மந்திரபூர்வமாக விக்கிரகத்தை ஒரு பெட்டியில வைத்திருப்பதா சொல்லப்படுது. அந்த பெட்டிக்குத்தான் பூஜைகளும் நடைபெறுது. இந்த கோவில்ல கல்யாணகிரின்ற யோகியோட ஜீவசமாதியும் அமைந்திருக்கு. காஷ்மீரத்தை சேர்ந்த இவர் இங்கு வந்து 12 வருடங்கள் தவம் இருந்து பின்னர் இங்கேயே ஜீவசமாதி அடைந்திருக்கார். இவரை போலவே கேசவபுரி எனும் பால்குடி பாபா என்பவரும் இந்தியாவிலிருந்து வந்து இங்க தவம் இருந்து சமாதி அடைந்திருக்கார். கதிர்காமத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழா ஆடி மாத திருவோண பௌர்ணமி என்று ஆடிவேல் உற்சவம். 10 நாள் நடக்கும் இந்த விழாவின் போது கர்ப்ப கிரகத்தில் உள்ள எந்திர பேழையை அர்ச்சகர் வெளியே எடுத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட யானையின் மேல் பவனி வருவார். மாணிக்க கங்கையில் தீர்த்தமும் கொடுப்பார். இந்த கதிரி மலைக்கு எதிரே இருக்கும் இடம்தான் சூரன் கோட்டை. அங்குதான் சூரபத்மன் இருந்ததா சொல்லப்படுது. இந்த சூரனை அழிக்கவே இலங்கை வந்த முருகப்பெருமான் கதிரை மலையில் இருந்த சிவபெருமானை வணங்கி அன்னை பார்வதியிடம் வேல் வாங்கி சம்ஹாரம் செய்ததா தல புராணம் தெரிவிக்குது. தட்சிண கைலாய மாகன்மியம் எனும் நூல்ல கதிரை மலையில் முருகப்பெருமான் அரூப நிலையில் எழுந்தருளி இருப்பதாகவும் எனவே இதற்கு ஜோதிஷ் காமகிரி என்ற திருநாமமும் உண்டு என்று குறிப்பிடுது.
கதிர்காமத்தில் நிகழும் சிறப்புகள்ல ஒண்ணு ஆடி மாத பௌர்ணமி திருவிழா. இந்த திருவிழாவையொட்டி இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் பாத யாத்திரையாக கதிர்காமம் வர்றாங்க. கோவிலோட தல வரலாறு படி முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய இலங்கை வந்தபோது உகந்தை எனும் துறைமுகத்தில் இறங்கி கதிரிவளை வந்தார் என்றும் அதன் பின் வள்ளியை திருமணம் செய்து கொண்டு முருகப்பெருமான் இங்கிருக்கும் கதிர்காமத்திலேயே கோவில் கொண்டுள்ளார். அப்படி கோவில் கொண்ட முருகப்பெருமானை தரிசனம் செய்ய அகஸ்திய மாமுனிவர் இலங்கைக்கு வந்திருக்கார். முருகப்பெருமான் வந்திறங்கிய அதே துறைமுகம் வழியாக வந்து முருகன் சென்ற பாதையிலேயே சென்று கதிரிமலையை அடைந்திருக்கார். முதலில் கதிர்காம முருகப்பெருமானை தரிசிக்க பாத யாத்திரை சென்றவர் அகஸ்தியர் தான் சொல்லப்படுது. ஏன்னா அவர் அன்னைக்கு கதிராமலைக்கு வந்த அதே வழியில தான் இன்னைக்கும் தற்போதும் பாத யாத்திரை நடைபெறுது. புத்தர் இலங்கைக்கு வந்த சமயம் 16 இடங்களுக்கு சென்று தன்னோட போதனையை செய்திருக்கார். அதுல கதிர்காமமும் ஒண்ணு. புத்தர் கதிர்காமம் வந்த சமயத்துல தேவமைந்தன் மகாசேனன் என்ற அரசர் தான் இந்த பகுதியை ஆட்சி புரிந்திருக்கார். அவர் தான் இந்த இலங்கைக்கு காவல் இருப்பதை புத்தர் குறிப்பிட்டது சொல்லப்படுது. ஆய்வாளர்களின் குறிப்பின்படி புத்தர் குறிப்பிட்ட அந்த மகாசேனன் முருகப்பெருமான் தான் சொல்றாங்க. மகாசேனன்னா பெரும் படைக்கு தலைவன் பொருள். முருகனோட திருநாமங்கள்ல ஒண்ணு தேவசேனாபதி. சூரனை அழிக்க பெரும் படையோடு வந்தவர் என்பதால மகாசேனன் என்னும் பெயர் அவருக்கு உண்டாகி இருக்கு. மேலும் இலங்கையில கோட்டை ராஜ்ய காலத்துல கட்டப்பட்ட முருகன் கோவில்களுக்கு மகாசேனன் கோவில்னு தான் இன்னைக்கும் பெயர். எனவே மகாசேனனும் முருகனும் ஒன்றே என்றும் கதிர்காமம் முருகனின் பூமி என்பதும் வரலாற்றுப்படியே நிறுவப்பட்ட ஒன்று என்பது வரலாற்று ஆய்வாளர்களோட தீர்க்கமான நம்பிக்கை. முருகன் இருக்கும் இடம் தேடி சித்தர்களும் ரிஷிகளும் வருவதுதானே வழக்கம். அப்படித்தான் கதிர்காமத்துக்கு சித்தர்களும் ஞானிகளும் வந்திருக்காங்க. வந்தவங்க அனைவருமே பாத யாத்திரையாகவே கதிர்காமம் வந்து வழிபட்டனர் என்கிறது தல புராணம். இந்த பாத யாத்திரை செல்வ சந்நிதி எனும் திருத்தலத்தில் இருந்து தொடங்குது. இந்த செல்வ சந்நிதி வீரவாகுத்தேவர் முருகனை வழிபட்ட தலம். சூரபத்மனிடம் தூது சென்ற போது இத்தலத்தில் கால் பதித்த வீரவாகு மாலை வேளையானதால முருகனை வழிபட அங்கே வேல் ஊன்றி தொழுததாக தல புராணம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சந்நிதி பகுதியில் இருந்துதான் இந்த பாத யாத்திரை தொடங்குது. முதல்ல அகஸ்தியரை இந்த யாத்திரையை மேற்கொண்டவர் என்றும் அதன் பின்னர் அதே வழியில புலஸ்தியர், தன்வந்திரி முனிவர், கபில முனிவர், விஸ்ரவஸ் முனிவர், சட்டை முனி, காக்கை வண்ண சித்தர், போகர், பாபாஜி, பதஞ்சலி, அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான அடியவர்களும் சித்தர்களும் வந்து சென்றதா சொல்லப்படுது. இந்த யாத்திரை பாதையில தலை குருமலை என்ற ஒரு மலை இருக்கு. இந்த மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கை. இங்குள்ள சிவபெருமானை அகஸ்தியர் வழிபட்டதாகவும் குரு பரம்பரையில மூத்தவராக விளங்கும் அகஸ்தியர் வழிபட்ட மலை என்பதால தலை குருமலை என்ற பெயர் அதற்கு வந்திருக்கு. இதே போன்று இங்கு சித்தர் மலைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்று சித்தரப்பது என்று அழைக்கப்படுது. தவிர கோரக்கர் மலை, பதஞ்சலி துறை ஆகிய இடங்கள் அந்தந்த மகான்களின் பெயரிலேயே விளங்குகின்றன. இவை எல்லாமே பாத யாத்திரை வழியிலேயே இருக்கும் இடங்கள். இந்த காட்டுப்பாதை மிகவும் ஆபத்தானதான். இதில் நடந்து செல்ல யாருக்கும் அனுமதி கிடையாது. காரணம், யானை முதலிய விலங்குகளும் விஷ பாம்புகளும் நிறைந்திருக்கும் காட்டுப்பகுதி இது. ஆனா முருக பக்தர்கள் மட்டும் இந்த காட்டுப்பகுதியில் நடந்து செல்லலாம். சுமார் 30,000 மக்கள் இந்த கதிர்காம யாத்திரையை மேற்கொள்ள ஒவ்வொரு வருடமும் இலங்கை அரசு அனுமதித்துள்ளது. சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு நிஷ்டையில் அமர இடம் தேடிய முருகப்பெருமான் கதிரை மலையில இருந்து தன்னோட வேலை எரிந்திருக்கார். அந்த வேல் கபிலத்தை என்ற இடத்துல ஒரு புளிய மரத்துல குத்தி நின்று இருக்கு. அங்க வந்த முருகப்பெருமான் அதே இடத்துல தவம் இயற்றியதா ஐதீகம். அந்த இடத்தை தான் கபிலத்தை முருகன் கோவில்னு குறிப்பிடுறாங்க. சரியான முறையில விரதம் இருந்தா மட்டும்தான் இந்த கதிர்காம முருகனை தரிசிக்க முடியும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. விரதம் கடைபிடிக்கிறதுல ஏதாவது பிசையினாலும் அவர்களால பாத யாத்திரையை முழுவதுமா பூர்த்தி செஞ்சு கதிர்காம முருகனை தரிசிக்க முடியாது. ஓவிய வடிவமா நின்று தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டுவன யாவையும் தந்து அருள் புரியும் கதிர்காம முருகனை மனதில் நினைத்தாலே நம் துன்பங்கள் யாவும் விலகிவிடும்.